இப்போ ரீசெண்டாக இந்த சில்வராடோ ப்ளூ போட்ட குட்டிங்க எல்லாத்தையும் ஒரு குட்டி டப்பில் தான் வச்சுருந்தோம். அதெல்லாம் நம்மளோட ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ஏற்கனவே ஒரு 40 குட்டிங்க இருந்துச்சு. அதோடு ஆட் பண்ணிடலான்னு சொல்லி அதில் இருக்க குட்டிங்கள் எல்லாத்தையும் பிடிச்சோம். அது நல்ல சைஸ் ஆயிடுச்சு. இப்போது அது எவ்வளோ பெருசு ஆயிடுச்சுன்னு சொல்லி கடைசியாக காட்டுறேன். இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு 40 ஃபிஷ் ஆட் பண்ணோன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பாருங்கள். அந்த குட்டிங்க தான் இப்போ இவ்வளோ சைஸ் ஆயிடுச்சு. சரின்னு அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை கழுவிட்டு பார்த்தா இந்த அளவு சைஸ் ஆயிடுச்சு. அந்த குட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கல்ல, நெத்தலி குட்டிங்களாட்டம் ஆயிடுச்சு. குட்டியில் போட்டது இவ்வளோ சைஸ் ஆயிடுச்சு. அப்புறம் ஃப்ரிட்ஜ் பாக்ஸை நீட்டாக கழுவிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் அக்ளிமேட் பண்ணுறதுக்காக அந்த குட்டிங்க ஃபஸ்ட்டு பேட்ச் குட்டிங்க எல்லாத்தையும் வச்சுட்டோம். அப்புறம் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணி பார்க்கவே அழகாக இருந்துச்சு. ஆனால் என்ன, அந்த பழைய தண்ணியில் இருந்த அழுக்கெலாம் கொஞ்சம் கீழே போய் அசிங்கமாயிருச்சு. அது பரவாயில்ல, நம்ம நெட் விட்டு அதை லைட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லைனா அது இருக்கிறதும் கிட்டத்தட்ட நல்லது தான், ஒரு பாசி தான், அதனால் பிரச்சனை இல்லை. அப்புறம் செகண்ட் பேட்ச் குட்டிங்க எல்லாமே ஒரு பெரிய டப்பில் அப்படியே இருந்தனால அப்படியே மொத்தமாக நெட்டில் எடுத்து எல்லாத்தையும் விட்டுட்டோம். எத்தனை குட்டிங்கன்னு நம்மளால் கவுண்டே பண்ணல. 2 பேட்ச் குட்டிங்களையும் நம்ம விட்டோன்னே அப்படியே அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸே அழகாக ஆயிடுச்சு.